தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில் தமிழக காவல்துறையினர் குளறுபடியால் போக்குவரத்தை சரி செய்யாமல் போதுமான காவலர்களை பணிக்கு அமர்த்தாமல் இருந்த காரணத்தினால் அதை பயன்படுத்திக் கொண்டு ஆளுகிற திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகாக்களால் இந்த மிகப்பெரிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மனுவிலே கூறி உடனடியாக மாநில அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த மனுவை விசாரிக்கக்கூடாது, இதை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் மனுவை தாக்கல் செய்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அதில் இரண்டு விதமான உடனடியாக இடைக்கால நிவாரணம் கேட்டிருக்கிறோம். ஒன்று, அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி பதிவுகளை எப்படியாவது நீக்கி விடுவார்கள், அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். அதேபோல பாதிக்கப்பட்ட அந்த எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்களை சந்திப்பதற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தர வேண்டும் என்று இரண்டு கோரிக்கைகளின் அடிப்படையில் மொத்தம் 3 விதமான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கு நாங்கள் மனுவை தாக்கல் செய்ய இங்கு வந்தோம். வந்த நேரத்தில் நேற்று எங்களுக்கு உயர் இந்திய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் இன்றைக்கு மதியம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த ரிஜிஸ்டார் ஆஃப் ஜுடிஷியலுக்கு எந்த விதமான உத்தரவு வரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று ஒருவேளை அது இந்த மனுவை விசாரிக்காமல் இருந்தால் நாளையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இப்ப பண்டிகை கால விடுமுறையில போயிருக்கு. இந்த அமர்வுல செவ்வாய்க்கிழமை தான் இந்த மனு தாக்கல் செய்ய முடியும், வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணைக்கு வரும். ஆமா, ஆனா நீங்க நேற்றே இன்னைக்கு இந்த வழக்கு 2 காலத்துக்கு விசாரணைக்கு வருதுன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமா, நேற்று நாங்க நீதியரசருடைய இல்லத்துக்கு சென்று, அதாவது இந்த மதுரையினுடைய பொறுப்பு நீதியரசருடைய இல்லத்திற்கு சென்று நாங்கள் உடனடியாக, ஏன்னா இதுல நிறைய சிசிடிவி பதிவுகள் இருக்கு, இந்த பதிவுகளை எல்லாம் நீக்குவதற்கான இந்த தடயங்களை அழிப்பதற்கான வேலைகள் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல லத்தி சார்ஜ் செய்யப்பட்டிருக்கு, அந்த இடத்துல கரண்ட் கட் செய்திருக்கிறார்கள். இதுவரை தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை எங்கேயும் இந்த லத்தி சார்ஜ் செய்யப்படவில்லை. இவ்வளவு போலீசார் கடைசி நிமிடத்திலே உள்ளே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு விசாரணை செய்ய வேண்டும், மாநில அரசு இதை விசாரிக்க கூடாது என்று நேற்று நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நேற்று நீதியரசரிடத்திலே நேற்று நாங்கள் முறையிட்டோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இன்று காலையிலே நீங்கள் மனுவை தாக்கல் செய்யுங்கள், மதியம் நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் வந்திருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு உரிய உத்தரவு வரவில்லை என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம். அதாவது இப்ப இதுவரை வாங்கல, உள்ள வச்சிருக்கிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் எங்களுக்கு உத்தரவு வந்த பிறகு நாங்க எடுத்து நம்பர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதான் சார், மெயில அனுப்பிச்சிருக்கிறோம். இது மாதிரி நேற்று நாங்க எங்களுடைய நேற்று நாங்க ரெப்ரசன்ட் பண்ணி இன்னைக்கு நாங்க கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது வரலன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்ட பிறகு மீண்டும் ஒரு வரை நான் சந்திச்சு சொல்றேன். டைரக்டா எப்படின்னா, ஆக்சுவலா எல்லாமே ஒரே காப்பியா தான் நாங்க ஃபைல் பண்ண போறோம். அது உடனடியா அரசு வக்கீல்கள் அதை எடுத்துக்க போறாங்க. அதனால எல்லாமே ரெடியா இருக்கு, டைப் செட் எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த ஆவணங்களோட நாங்க இங்க காத்திருக்கிறோம். ஓகே சார், ஆதவ் அர்ஜுனா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நேற்று இந்த மாதிரி பண்ணீங்க. ஏற்கனவே சதீஷ்குமார் ஜெயிட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆமா, மேலும் இப்பொழுது வழக்குக்காண்டி காத்திருப்பு பொதுநல மனு. இந்த சூழலில் ஜாமீன் மனுக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்பட உள்ளதா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இல்ல, அது தனி. ஏன்னா இன்னைக்கு இப்ப உடனடியா எங்களுக்கு வேண்டியது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் இழந்திருக்காங்க, பெண்கள் இழந்திருக்கிறாங்க, முதியோர்கள் இறந்திருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இதுக்கு பின்னால் என்ன சதிவலை இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இது மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றச்சாட்டு. அதான் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களும் சரி பொதுமக்களும் சரி எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஆவணங்களை எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால உடனடியாக எங்களுக்கு வேண்டியது பொதுமக்களுக்கான
பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு உரிய நிவாரணம், பொதுமக்களுக்கு உரிய நீதி, அதை தான் பெற்றுத்தரணும். அதுக்கு பிறகுதான் தனிப்பட்ட முறையில் எங்களுடைய பொதுச் செயலாளரோ துணை இணை பொதுச் செயலாளர்களோ எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளோ அதுக்கு பிறகு அவங்க வந்து பிணை மனுவா அல்லது முன்ஜாமீன் மனுவா என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள். நிச்சயம் ஆதாரங்கள் இருக்கு சார், நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது நீதிமன்றத்தில் இருக்கு, அதை நாங்கள் இப்ப சொல்ல மாட்டோம். நீதிமன்றத்துக்கு இங்க வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. இல்ல அது எனி டைம் நீதிமன்றம் என்னைக்கு கொடுக்குதோ அன்னைக்கு எனி டைம் உடனே புறப்படுவார். குறிப்பிட்ட ஏதாச்சும் டேட் கேக்குறீங்க என்ன போகணும்னு சொல்லிட்டு? இல்ல இப்போ வந்து விடுமுறை காலமா இருக்கு. விடுமுறை காலத்துல நீதிமன்றம் என்ன சொல்லுது, போலீஸ் அங்கிருந்து எல்லா தரப்புல சொல்றாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, இதெல்லாம் இருக்கு. இதனுடைய அடிப்படையில நிர்ணயித்து செல்வார். ஒரே பெட்டிஷன்ல சிபிஐ கேக்குறீங்க, அந்த கரூருக்கு போறதுக்கான பாதுகாப்பு கேட்கிறோம். அதே மாதிரி சிசிடிவி பதிவுகளை வந்து நீங்க வந்து பிரசர்வ் பண்ணி வச்சு, அதாவது வந்து பாதுகாத்து வச்சிருக்கணும், அதை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை எப்படி இருக்கு நீங்க ஒரு நபர் விசாரணை கமிஷன் என்பது ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் பாதிக்கப்பட்டவர்களை சென்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்கலாம். ஆனால் இன்வெஸ்டிகேஷன் என்பது வேறு. இன்வெஸ்டிகேஷன் வந்து கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன், யார் செய்தது, சதிவலை பின்னப்பட்டதை காவல்துறையோ அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவோ சிபிஐ தான் விசாரணை செய்ய முடியும். அதற்கான முகாந்திரம் வந்து ஒரு நபர் கமிஷனர்கிட்ட கிடையாது. அவங்க போய் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதனால வந்து ஒரு வலிமையான அமைப்புன்னு சொன்னா அது சிபிஐ தான். சிபிஐ தான் வந்து இதுல யார் யார் இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா செருப்பு அடித்து வீசினாங்க. செருப்பு, அதாவது இந்த செந்தில் பாலாஜியை குறித்து கூறிய பிறகு செருப்பு வந்து அவர் மேல வீசப்பட்டது. ஒரு கட்சி தொண்டரோ அல்லது ரசிகர்களோ அல்லது விஜயை பார்க்க வேண்டும் என்று வருகிறவர்களோ நிச்சயமா அவர் மேல வந்து செருப்பு தூக்கி வீசுவதற்கு தேவையில்லை. அது எங்கிருந்து யாரு தூக்கி வீசினா? ஆக இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், இதெல்லாம் இந்த ஒரு ஆவணங்களை எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்க வந்து நீதிமன்றத்தில் நாளைக்கு காமிச்சு நிச்சயமா இந்த சதிவலையில பின்னப்பட்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த இந்தியாவை வந்து நாளைக்கு உழுக்கெடுக்க போகுதுங்கிறதா என்னுடைய. ஒரு நபர் கமிஷன் வந்து அந்த விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த விசாரணை சாட்சி சொல்றவங்க கையை காட்டி செய்தியில் வந்து மிரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து மீடியாக்கள் எல்லாம் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது இது வந்து இந்த மரணங்கிறது வந்து இப்படி ஒரு யாருமே நினைத்து பார்க்க முடியாத மரணம். குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க, பெண்கள் இறந்திருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்காங்க. இதிலையும் அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு கீழ்த்தரமான ஒன்றதாக நான் கருதுகிறேன். ஒரு கீழ்த்தரமானது. இவ்வளவு ஒரு மரண ஓலம் கேட்ட பிறகு என்ன பெரிய நமக்கு வந்து பதிவு வந்து என்ன ஆக போகுது? இதிலேயே அரசியல் செய்கிறார்கள் என்றால் அவர்களாம் மனிதர்களே கிடையாது, மனிதர்களே கிடையாது. இதுல வந்து ஒரு உரிய ஒரு உன்னதம் என்ன அடிப்படையில் நடந்துச்சு. ஏன்னா திருச்சியில தொடங்கினாரு. திருச்சியில தொடங்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நாகப்பட்டினத்தில் பிரச்சனை கிடையாது, அரியலூர்ல பிரச்சனை கிடையாது, நாமக்கல்ல பிரச்சனை கிடையாது. இங்க கரூர்ல மட்டும் என்ன ஏன் நடந்துச்சு? கரூர்ல மட்டும் நடப்பதற்காக காரணம் என்ன? கரூர்ல மட்டும் ஏன் ஏற்கனவே முதல் நாளே வந்து பல்வேறு பத்திரிகைகள் இங்க கரூர்ல நடந்தினால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று நிறைய பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எல்லாரும் ஒரு நபரை தான் வந்து கை நீட்டி சொல்றாங்க. அந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் மற்றவர்கள் கூட ஒரு நபரை தான் அவர்தான் பின்னால் இருந்து இயக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து காவல்துறையோ அல்லது சிபிஐ தான் விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்ய உள்ளோம். அதாவது நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுக்கும் போது நாங்க வந்து அந்த ரவுண்டான பக்கத்துல கூட்டம் அதிகமா இருக்கு அங்கேயே பேச சொன்னோம். ஆனா அவங்க தரப்புல வந்து இந்த மாதிரி இல்ல அங்கதான் பேச முடியாது சொன்னதுனால நிறுத்தி அதெல்லாம் பொய்யுங்க. நாங்க வந்து மக்கள் எளிதாக செல்வதற்கும் மக்கள் பெருங்கூட்டத்தில் வந்து போதுமான இடம் எங்க இருக்குதோ அங்கதான் கேட்டோம். அவங்க தான் அங்கதான் கொடுக்க முடியாது, நீங்க இங்க எடுத்துக்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. இந்த இடத்துல தான் கொடுப்போம், முடிஞ்சா நடத்துங்கன்னு சொல்லி அது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுக்குறாங்க. அது பத்திரிகைகளில் வந்த செய்தி தான். ஆக வந்து இப்ப எதுனாச்சும் சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து ஒரு சம்பவம் நடந்த பிறகு நாங்க அப்படி சொன்னோம் அப்படி செய்தோம் என்று சொல்வதெல்லாம் வந்து இது வந்து அவர்களுடைய பொறுப்பை தட்டி கழிப்பதாக இருக்கிறது. ஏன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால் எப்படி கூட்டம் கூடுகிறது? அப்போ உரிய பாதுகாப்பை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டியது அரசினுடைய தார்மீக கடமை. அதிலிருந்து இவர்கள் கடமை தவறி இருக்கிறார்கள். அது எந்த அரசியல் கட்சியாக இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் கூடுகிற பொழுது, குழந்தைகள் கூடுகிற பொழுது, பெண்கள் கூடுகிற பொழுது அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆமா, இதுல முழுக்க இதுவரை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய
பரப்புரையில் எந்த இடத்திலும் காவல்துறை கொடுத்த நிபந்தனைகளை நாங்கள் மீறவில்லை. அங்க வந்து குடிநீர் வசதியோ பாதுகாப்பு வசதியோ நம்ம தரப்புல இருந்து செய்யப்படவில்லைன்ற மாதிரி இல்ல குடிநீர் கொடுத்திருந்தாங்க. அதே போல உணவும் ஏற்படப்பட்டது ஒவ்வொரு இடத்துலையும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில மாநாடு நடக்கும் போது 2 லட்சம் பேருக்கு உணவு தயார் செஞ்சிருந்தாங்க. 10 லட்சம் குடிநீர் பாட்டில்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதனால எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அந்த பொதுமக்களுக்கு தேவையான உணவு குடிநீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. மெயினா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா மரத்திலிருந்து கீழே விழுந்ததுனாலதான் ஒரு 11 பேரோட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இல்ல 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 அது தவறு. அதாவது லத்தி சார்ஜ் பண்ணும்போது அங்க ஒரு டிரைனேஜ் கொட்டம் இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ அப்டேட் ஃபைல் பண்ணிருக்காங்க. 4 மணி நேரம் திட்டமிட்டு தாமதமாக வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுபோக அவர் ஆனந்த் அவர்களிடையும் நிர்மல்குமார் அவர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தியும் எச்சரித்தும் கேட்கல. நீண்ட நேரமா பாத்தீங்கன்னா காத்திருந்து தண்ணீர் மருத்துவம் எந்த வசதி செஞ்சு தரலன்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அழுத்தத்தினாலதான் மக்களுடைய உடல்நிலை சூழல் காரணமா தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி 11 பேரோட உயிரிழப்புக்கு இது முக்கியமான குறிப்பா மரத்திலிருந்து கீழே விழுந்ததுனாலதான் அந்த இடத்துல ஒரு இல்ல சார் மரத்திலிருந்து கீழே விழுந்ததுன்னா ஏன் உடனடியா உடல் கூராய்வு செஞ்சு இரவோட இரவாக ஏன் நீங்க அவங்களுடைய கொடுக்குறீங்க? இன்கொஸ்ட் ரிப்போர்ட் நடத்துனீங்களா? மரத்திலிருந்து விழுந்ததுக்கும் குழியில விழுந்ததுக்கும் இந்த லத்தி சார்ஜ் மூலியமா குழியில விழுந்ததுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் இதுவரையும் கூட உடல் அந்த கூராய் அந்த சீராய்வு இது எங்களுக்கு இன்னும் வரவில்லை. இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக முகவும் ஆகவே ஏன் உடனடியா ஏன்னா இரவு எப்போதுமே அடாப்சி செய்ய மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த வழக்கில் இரவோடு இரவாக 39 பேருக்கு செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கிருந்து அவங்க இறக்குமதி செய்யப்பட்டாங்க? அந்த உடற்கூறாய்வு செய்வதற்கான அனுபவமோ அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் எங்களுடைய மனுவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுடைய புகார்ல இந்த இறந்து போன 41 பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்துதான் இறந்து போனதான சாத்தியக்கூறுகள் எதுவும் அதுல எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கான்றதை செக் பண்ணிருக்கீங்களா சார்? அவங்க உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லவே சார். எந்த உறவினர்கள் அவங்களை அடையாளம் காமிச்சாங்க? இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவோடு இரவா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையிலே கொடுத்துட்டீங்களே. அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான எத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். அவைகளுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.